ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இந்த வீடியோ நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நம்ம சேனலில் போடுற மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் இது. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, எனக்கும் சரி இந்த யூடியூப் சேனலுக்கும் சரி. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கேமுக்குள்ளே போயிடுவோம். இந்த கேமில் ஒரு சில மாடிஃபிகேஷன் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேப்ஸு, போனஸ் டெஸ்ட்டு, குவாடினேட்ஸ் இதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேமு. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூ பிளேயர்ன்றதுனால வச்சுக்கிறேன் அதெல்லாம். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோம். நம்ம இப்போ மேப்பு எடுத்தோட்டுமே நமக்கு டெசர்ட்டில் தான் மாட்டுச்சு. சரி பரவாயில்ல, எப்போயுமே க்ரீனில் விளாண்டு டெசர்ட்டில் விளையாடுறது ஒரு சேஞ்சாக இருக்குமேனு டெசர்ட்டுக்கு வந்துட்டேன் நான். டக்குன்னு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அயன் ஆக்ஸ் இருந்துச்சு, ஸ்டோன் ஆக்ஸ் சாரி. அதை உடச்சி செஸ்ட்டில் இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்தேன். இந்த டார்ச்சையும் எடுத்துக்குவோம், ஏன்னா நம்ம கேவுக்கு கண்டிப்பாக டார்ச் தேவைப்படும். அதனால் நான் இருந்த டார்ச்சையும் அதுலேருந்து உடச்சி எடுத்துட்டேன். அடுத்தடுத்து அப்படியே வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன். அப்படியே சி சைடு திரும்பி பார்த்தா சியில் நமக்கு நிறைய டெக்கரேஷன் பிளாக்ஸ், அதாவது இந்த கோர் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய கோர் பிளாக்ஸ் அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம நிறைய யூஸஸ்க்கு பின்னாடி வச்சுக்குவோம். அப்படியே பின்னாடி திரும்பி அங்கே கொஞ்சம் கோல்ட் இருந்துச்சு. சரி அது நமக்கு தேவைப்படணும், அதையும் சேர்த்து நான் மைண்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக அங்கனக்குள்ளே இந்த கோல் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்குள்ளே கொஞ்சம் அயன் இருந்துச்சு. சரி அதையும் மைண்ட் பண்ணேன். பார்த்தா கரெக்டாக 3 ஒரு அயன் பிக்கா செய்கிறதுக்கு வச்சுருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. சரி அதையும் மைண்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் எல்லோரும் வீடியோ பார்க்குறது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டு சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் தான் எனக்கு என்கரேஜாக இருக்கணும். ஸோ அதனால் ஒன்றே ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. பாப்பா எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு. இனிமேல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்மெல்டிங்க்கு போட்ட அயன்லாம் உருகிச்சான்னு சொல்லி பார்த்தா 3 அயன் இருந்துச்சு. சரி அந்த 3 அயனை எடுப்போமேனு எடுத்துட்டேன். ஃபர்னான்ஸு, கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் டக்குன்னு மைண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் பின்னாடி ஒரு சாம்பி இருக்கிற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா எங்கே இருந்தால் பார்த்தோன்னு பார்த்தா திடீர்னு ஒரு சாம்பி ஃபயர் வந்து வந்துட்டான். பார்த்தா திடீர்னு ஃபயர் வந்துடுச்சு. திடீர்னு அங்கே சைடில் திரும்பி பார்த்தா 2 சாம்பி. டக்குன்னு அவங்கள போட்டு தள்ளிடலாமா இல்லை போடலாமான்ற கன்ஃபியூஷன். சரி அவன் ஃபயரில் இருப்பான், எப்பவுமே டேமேஜ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனே போட்டு தள்ளிட்டு அவனை போடலான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி செட்டே போயிட்டான். சரி இதுக்கு மேலே நமக்கு சேஃப் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம சாகக்கூடாதுன்னு பார்த்தா கீழே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தான். அவனை பார்த்துட்டு சரி ஸ்கெலிட்டன்லாம் அடிக்க ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிளை எடுத்துட்டேன். கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு அயன் பிக்காஸ் செய்யலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு நமக்கு ஷீல்டு தான் ரொம்ப முக்கியம். ஷீல்டை ஃபஸ்ட்டு செய்வோம்ட்டு ஷீல்டை செஞ்சு அதை கையை எக்யூப்பும் பண்ணிட்டேன். இனிமேல் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஒரு ஷீல்டு செஞ்ச கையோட எனக்கு இன்னும் 2 அயன் இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து ஒரு ஸ்வாடையும் செஞ்சுட்டேன். அயன் ஸ்வாடு நமக்கு பின்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரின்ட்டு அதையும் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிளையும் உடச்சிட்டு ஹாட் பாரை கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு நம்மளோட ஃபில் பண்ணிட்டு பார்த்தா இங்கே 2 ரேபிட் இருக்குது, அதெல்லாம் போட முடியாதுன்னு பண்ணிவிட்டு திடீர்னு இங்கே பார்த்தா எனக்கு வில்லேஜ் கிடச்சிருச்சு. வில்லேஜ் கிடைக்கிறதே ஒரு ரேர் தான். நான் ஸ்க்ரீனை ஆட்டுறதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வில்லேஜை கண்டுபிடிச்சதுமே என் மைண்டில் ஒன்றுது, இனிமேல் வீடு கட்டவும் தேவையில்ல, ஒரு பெட்டும் இருக்கும், டக்குன்னு போய் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு வச்சிடலாம் அப்படின்ற அந்த நினப்பு தான் வந்துச்சு. ஏன்னா எடுத்துட்டுமே எல்லோரும் வீடு தான் கட்டுவாங்க. இங்கே பார்த்தா அப்புறம் ஒரு கவு அதோட அம்மாவை இழந்த இதில் வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி டக்குன்னு இங்கே இருக்க லூட்டெல்லாம் அடிப்போமேன்ட்டு மேலே ஏறி பார்த்தா ஒரு செஸ்ட்டுமே வெறும் தண்ணி பக்கெட் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இங்கே வெறும் தண்ணி குடிக்கிற ஆளுங்களாக தான் இருப்பாங்க போல். டக்குன்னு பார்த்தா இங்கே அயன்குளம் நமக்கு நைட்டில் யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கேமல் இருந்துச்சு. கேமல் ரைட் பண்ணலாமான்னு ரைடை கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு கேமல் ரைடு பண்ண எனக்கு சேடில் தேவைன்ட்டு. சேடில் நமக்கு மாஸ் ஸ்பானரில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஸ்பானர் தேவை. அப்படியே சொல்லிங்கிறப்பலையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் இந்த வீட்லேயும் எதுவுமே இல்லை, பெட்டு தான் இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ரெஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த ஹேபையும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சரி எனக்குள்ளே இருக்கிற வில்லேஜை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுமேனு பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்த இந்த வீட்டுக்குள்ளே போனேன். பார்த்தா அங்கே ஒரு சிஸ்டம் காணும். சரி ரெஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணுவோம். அந்த பெட்டு நல்லா இருந்துச்சு. ரெஸ்பாண்ட் பாயிண்ட்டு செட் பண்ணி பார்த்தேன். ரெஸ்பாண்ட் பாயிண்ட்டு செட் பண்ணிவிட்டு இங்கேனக்குள்ளே வில்லேஜர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. டக்கு அவன் எங்கே என்ன ட்ரேடுன்னு பார்த்தா இவன் நோவைஸ் இருந்தான். இவன்கிட்ட வந்து நம்ம டைமண்ட் ஆர்மர் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நம்மள்ட்ட ட்ரேட் பண்ண முடியும். இங்கே ஸ்ட்ரீம் பார்த்தா டக்குன்னு இந்த கேட்டை 2 ரேபிட்டை போட்டு தள்ளி வச்சிருந்துச்சு. சரி இந்த கேட்டை நம்ம பிடிச்சி பார்ப்போம். மென்ட்டு என்கிட்ட ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அதை வச்சு ட்ரை பண்ணலாமேனு செட் பண்ணி அந்த கேட் ஃபுட்டை கையில் எடுத்தேன். கரெக்டாக அதுவும் என்கிட்ட லைட்டாக மெதுவாக வர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேம் பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு கேட்டு சிக்கவே இல்லை. இனிமேல் எனக்கு கேட்டு பிடிக்கணும்னா எனக்கு ஃபிஷ் தான் வேணும். சரி அதை அப்புறமா பார்த்துக்குவோமேன்ட்டு இந்த சைடு வந்தேன். சரி இதுக்கப்புறம் என்ன ஒரு வீட்டை பார்த்து பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு என்னோடய இன்வென்ட்ரி எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்த ஹேபேஸில் பண்ணிட்டு நம்மளோட ஃபுட்டோட பிரச்சனையும் இப்போதைக்கு லைட்டாக சால்வ் பண்ணிட்டோம். சரி என்ன இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஒரு கேவை கண்டுபிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த சைடு பக்கமாக நான் வந்தேன். சரி இந்த சைடு பார்த்தா இங்கே வெறும் பீட்ரூட்டு மட்டும்தான் இருந்துச்சு. சரி இங்கே இருக்க சுகர் கேன் நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டக்குட்டு. இங்கனக்குள்ளே இருந்த சுகர் கேன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கனக்குள்ளே இன்னும் நிறையா இருந்துச்சு. சரி இவங்கள்ட்ட ட்ரேடு பண்ணுறதுக்கு பேப்பர் தான் நமக்கு ஒரு ஈஸியான வழின்னு சொல்லிட்டு அங்கே போய் டக்குன்னு அங்கே இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் நமக்கு நிறைய எமரால்சி இங்கனக்குள்ளே இருந்த சுகர் கேன்ஸு கோல் இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாளே எப்படி போச்சுன்னு தெரியல. ஒரு ஸ்வாடு ஸ்டில்லு மட்டும்தான் செஞ்சுருக்கோம். பார்த்தா டக்குன்னு இங்கே ஒரு வில்லேஜர் வந்துட்டான். அவனை எழுப்பி விட்டு பெட்டில் படுக்கலான்னு பார்த்தா அவன் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா நோ வயசாக இருந்தான். சரி இப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக படுத்து பார்த்தா அந்த வில்லேஜர் அவன் வயசில் கிட்ட தெரிய திட்டுவான் போல். சரி தூங்கிட்டு காலையில் ஓர திறக்கலாம் பார்த்தா இவன் அடி வாங்கிட்டான். நான் ஒன்றுமே பண்ணல. அவனா வந்து உள்ளே விழுந்துட்டான். நல்ல வேலை பக்கத்தில் இருந்த அயன் குளம் கூட என்னை ஒழுங்காக கண்டுக்கலை. சரி டேட்டுக்குள்ளேயாவது நமக்கு நிறைய அயன் தேவை ஆர்மர் செய்ய. சரி கேவ் ஏதாவது பெயிண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேவை தொலாவதுக்காண்டி மேப்பை கையில் எடுத்துகிட்டு இங்கிட்டு பார்த்தா ஒரு ட்ரைடன்ட் இருந்தான். சரி இவன் சும்மா தானே நிற்கிறான், இவன் அடித்து பார்ப்போமே அடித்தேன். பார்த்தா ஃபயர் வந்துட்டுமே எப்படி தண்ணிக்குள்ளே விட்றான் பார்த்தீங்களா. ஒன்றா மட்டும் விட்டுவோம் மாடான்னு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா டக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிட்டான். டக்குன்னு என்னை அடிப்பான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. டக்குன்னு அடித்து பார்த்தா தான் தெரிஞ்சு அந்த அந்த ட்ரைடண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்லேயே இருந்துச்சு. இந்த ட்ரைடண்ட் நமக்கு பின்னாடி நல்லாவே யூஸ் ஆகும். இந்த ட்ரைடண்ட் எடுக்க தமிழான் கேமிங் குரு அவரோட சேனலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவரோட வீடியோ பார்த்தாலே தெரியும். இந்த ட்ரைடண்ட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் டக்குன்னு போய் இந்த ட்ரைடண்ட்டை நான் செஸ்ட்டில் வச்சுக்கணும். சரி செஸ்ட்டில் வச்சுட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு டக்குன்னு நம்ம அடுத்த கேவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தப்போ தான் எங்கள் இடத்துல நிறைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போயே நான் செக் பண்ணிட்டேன். அதான் இவன் பீட்ரூட் ஷீட் பண்ணியிருந்தான். சரி இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு சொல்லிட்டு நான் கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தொலாவ ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சுற்றிலாம் வெறும் சாண்ட் பயம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி சாண்ட் பயமில் என்ன பண்ணுறது, நிறைய கேவ்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குழியிலலாம் நம்ம விழுந்து தான் பார்த்தாகணும். இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெட் சாண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ரெட் சாண்டு ஒன்றும் இல்லை, நார்மல் சாண்டு மாதிரியே அது சும்மா ரெட் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.21 இந்த அனிமல் இருக்குது. இதை ப்ரெஷ்ஷை வச்சு அது மேலே இது பண்ணோம்னா அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நம்ம டாகுக்கு ஆர்மர் போடலாம். சரி அதை அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு வந்தால் இந்த சைடு வந்து பார்த்தா எங்களுக்குள்ள ஒரு கேவ் போகிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு கீழே நீங்கள் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக டீப்பாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்மள்ட்ட 4 டார்ச்சாக இருக்குன்னு சொல்லி இருந்த ஸ்டிக்கையும் கோலையும் வச்சு கொஞ்சம் டார்ச் பண்ணிட்டு கேவுக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தேன். கேவுக்குள்ளே பொறுமையாக இறங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா கீழே ஒரு க்ரீப்பர் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான் தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது. எங்களுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த இடத்துல தான் கரெக்டாக க்ரீப்பர் இருக்குது. சரி இந்த சைடு போய் பார்ப்போம் அப்படின்னு போனால் எனக்குலாம் கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. சரி நமக்கு கோல்டு தேவை தான், ஃபியூலுக்கு தேவைப்படும்ட்டு பார்த்தா டக்குன்னு அந்த க்ரீப்பர் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு அந்த க்ரீப்பரை வெடிக்க வச்சு இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் டக்குன்னு மெயின் பண்ணி
உள்ள எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிட்டு டக்குன்னு திரும்ப 3 சாம்பி எங்கிட்ட இவ்வளோ நேரம் இருந்தாங்களே தெரில. நல்ல வேலை அயன் ஷாட் செஞ்சது நல்லா தான் போச்சு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு இவனுங்க எனக்கு பாடையை கட்டியிருப்பானுங்க. சரி ஜாம்பிஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இவனுக்குலாம் நிறைய ஏதாவது ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே என் கண்ணில் தென்படவே இல்லை. நானும் திரும்பி பார்க்குறேன். ஒரு கோல் ஒரு அயனு எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் வர்றாங்க. சரி ஒருத்தன் நினச்சி சொல்லிட்டு அவனை டக்குனு 3 அடியில் போட்டு தள்ளிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா எனக்கு கோல்டே கிடச்சிருச்சு. இவ்வளோ பக்கத்தில் கோல்டு இந்த இதில் தான் கிடைக்குதான்னு தெரியல. இங்கேயும் பார்த்தா இன்னும் கோல்டு. சரி இந்த இடத்துல பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைன் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு மூளை முடுக்கலாம் தள்ள ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா இங்கே ஒரு அயன் இருந்துச்சு. சரி எடுப்போமே பார்த்தா 7 லக்கருக்கு ஒன்று தான் இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டேன். போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே இன்னும் கொஞ்சம் இருட்டாகவே இருந்துச்சு. சரி அந்த இடத்துல ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல கரெக்டாக ஜம்ப் பண்ணி போனால் அங்கே போய் நான் வரவேற்கிறதுக்கு இவன் இருந்தான். டக்குன்னு என்னை பார்த்தா ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி டக்குன்னு ஏற கூட ஆரம்பிச்சான். அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி அவன் ஏற எல்லாத்தையும் அவனே விட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு அடி அடிச்சிட்டேன். சுத்தம் போயிட்டான். சரி அவன்கிட்ட போன் கிடச்சிச்சு. இந்த போன் நமக்கு சீடுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லி டக்குன்னு அந்த இடத்துல மைண்ட் பண்ணிட்டு டாக்ஸராக வச்சு பார்த்தா அங்கனக்குள்ளே மேலே ஏறி தான் போகணும் போல். டக்குன்னு அந்த இடத்துல மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்ட்டு. ஏன்னா நமக்கு நிறைய அயன் தேவைப்படும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாவா இருந்துச்சு. டக்குன்னு என்கிட்ட க்ரீப்பர் இருக்க சவுண்டு கிட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கீழே ஒருத்தவன் எவ்வளோ மெதுவாக வரான் பார்த்தீங்களா. டக்குன்னு அவனை வெடிக்க வச்சுட்டு டார்ச் வச்சு பார்த்தா பின்னாடி திரும்ப அந்த சைடு லஸ்கேவ். சரி லஸ்கேவ் தானே பார்த்தா இங்கே அயன் இல்லை, கோல்டு மட்டும் தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா நிறைய பேர் என்னை வரவேற்க பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கனக்குள்ள அந்த க்ரீப்பர் வந்தாலும் அந்த 3 சாமியை ஈஸியாக போட்டேன். இங்கே பார்த்தா அந்த ஸ்கெல்டன் வேறு என்னை முன்னாடியே போடாமல் டக்குன்னு ஒவ்வொரு அரவை விட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. செத்துட்டோம்னா ரிசோர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் போயிடுமோட்டு. மேப் வேறு இருக்குது. டக்குன்னு இவனை வேறு போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனையும் வேறு அடிக்க ஆரம்பிச்சேன். பார்த்தா இவன் அந்த தண்ணிக்கு அங்கிட்டு போயிட்டான். சரி இதுக்கு மேலே ஒன்றரை ஆட்டு தான் இருக்குது, என் மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சு. பார்த்தா இங்கே ஒரு பொட்டேட்டோ இருந்துச்சு. சரி பொட்டேட்டோ தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு நான் வெறும் பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பொட்டேட்டோ நம்ம ஃபார்ம் பண்ணி இன்னும் நிறைய எடுத்து வில்லேஜர்ஸுக்கு ட்ரேடு பண்ணவும் இது பண்ணவும் தேவைப்படும். அப்படியே வச்சுட்டேன். இங்கே பார்த்தா 2 பேர். சரி பொறுத்தது போதும் தாவி பார்த்தேன். பார்த்தா ஒன்று மணால் வந்தான். பார்த்தா அவன் யாரோ எடுத்து அவனே போட்டேன். சரி அதுதான் முடிஞ்சிச்சுல. டக்குன்னு ஃபுட்டை சாப்பிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு அங்கிட்டு பிரைட்டாக இருந்துச்சு. அந்த சைடு போகலான்னு பார்த்தா திடீர்னு இங்கே ஒரு க்ரீப்பர் ஷீல்டை பிடிச்சேன். அப்படின்னு செத்து போயிட்டேன். இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டெத்து அதுவும் க்ரீப்பர்கிட்ட. எங்கே போனாலும் இந்த க்ரீப்பருக்கும் எனக்கு இருக்கிற பந்தம் மட்டும் விடவே மாட்டேங்குது. சரி டக்குன்னு அங்கே ஓடி போய் என்னோடய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு நான் வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நிறைய ஜாம்பிஸ் என்னை துறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே செத்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவனுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு டக்குன்னு லூட் எடுத்துலாம் பார்த்தா டக்குன்னு கேக் வெளியே இருக்கேன். சரி ஃபுட்டு கிடச்சிட்டு டக்குன்னு நம்ம ஹெல்த் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். மேலே பார்த்தா யாரும் கத்துற மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு ஹெட்ஃபோன் போட்டதுனால நல்லாவே எனக்கு சவுண்டு கேட்குறது. அதனால் நான் பொறுமையாக ஹெல்த்தை ஏற்றிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா என் ஹங்கர் பாரு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் இருந்துச்சு. ஆனால் ஹெல்த் எனக்கு ஏறவே இல்லை. சரி இருக்கிற லூட் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துகிட்டு பார்த்தேன். பார்த்தா இங்கே எனக்குள்ளே எவனுமே இல்லை. சரி இது நமக்கு நல்லதான்னு சொல்லிட்டு டார்ச்சை வச்சுட்டு என்னோடய அயனை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அயன் எடுத்துட்டு பார்த்தா அங்கனக்குள்ளே ஒரு அயன் இருந்துச்சு. மைண்ட் பண்ணி பார்த்தா ஒன்று தான் கிடைக்கிது. என்னடா இந்த வேர்ல்டு எனக்கு ஒவ்வொரு அயனை தான் கிடைக்கிது. பார்த்தா இங்கே ஒரு அயனு. அந்த அயனை எடுக்க விடாமல் ஒரு ஸ்கெலிட்டன் என்னை ஒரே ஒரு அடியை அடிச்சுட்டு பாவம் பார்த்து விட்டான் போல். அதையும் பார்த்தா இங்கேயும் ஒரே ஒரு அயன் தான் கிடைக்கிது.
எனக்கு சரியான கோவம். ஒரு 2 அயன் 3 அயன் வச்சா தான் இவங்களுக்கு என்னவான்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அங்கனக்குள்ள ஒரு 6 இங்காட்டு வெளியே தெரிஞ்சுக்கிருந்துச்சு. சரின்னு டக்குன்னு அந்த இடத்துல போய் கோபால் ஸ்டோனை போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல மட்டுமே எனக்கு 12 அயன் கிடச்சிச்சு. சரி இது மாதிரி நல்ல ரிசோர்ஸ் இனிமேல் கிடைக்குன்னு சொல்லிட்டு மேலே திரும்பி பார்த்தா நைட் ஆயிடுச்சு. நைட் டைமில் ஜாம்பிஸ் நிறைய பேர் வருவாங்க. இனிமேல் நான் இந்த இடத்துல சாவ விரும்பலை. அதனால் டக்குன்னு கோபால் ஸ்டோனை போட்டு நான் என் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் இருக்கிற அயன் எல்லாத்தையும் சேர்த்து டக்குன்னு நமக்கு ஒரு ஆர்மர் செஞ்சுக்கணும். இல்லைனா இவங்கள்ட்ட அடியே வாங்க முடியாது. மேலே ஏறிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா இங்கே எனக்குள்ள ஒரு ரூயின் போர்ட்டல் இருந்துச்சு. சரி இந்த ரூயின் போர்ட்டல் நம்ம அப்புறமா அதை ரூட் அடிச்சுக்கலாம் பார்த்தா இங்கே ஒரு வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு. சார் பக்கத்தில் இவ்வளோ லக்கானா எனக்கு தான் கிடைக்குதா இல்லை உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லக்காக இருக்குன்ட்டு. சரி இதெல்லாம் நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு பார்த்தா இப்போ நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கே ஆகான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு மேப்பை கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கேக்குள்ளே இருக்கிற அயன் குழம்பு ஜாம்பிஸு வில்லேஜர்ஸ் எல்லாருமே போட்டு குழந்தை எடுத்துக்கிருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. பார்த்தா ஒரு 2 ஸ்ட்ரிங்கே கிடச்சிருக்கும் போல். தேங்க்ஸ் அயன் குழம்பு. டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்தா வில்லேஜர் படுத்துருந்தான். எந்திரா முதலான்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விட்டு நான் வீட்டில் படுத்துட்டேன். நான் படுத்து தூங்கினாதான் இந்த பர்த்டே விடியும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு விடிச்சிட்டு பார்த்தா மொபைல் பார் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு வெளியே போய் பார்த்தேன். வில்லேஜர்ஸில் யாரோ இறந்துருப்பாங்களோன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அயன் குழம்பு இருந்தார். வெளியில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான். சரின்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு ஓடி போய் பார்த்தேன். வில்லேஜர்ஸ் எவனுக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை வேலைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அயனை ஊருக்கு போட்டு பார்த்தா தெரியுது நான் என்னோடய கோலை தொலைச்சிட்டேன் அந்த கேமுடையே. சரி பரவாயில்ல கோல் தானே மறுபடியும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த அந்த டார்க் ஓக்கை பிளாங்காக மாற்றி இருக்கிற 12 அயனையும் டக்குன்னு ஊருக்க போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு ஆர்மர் தேவைப்படும். டக்குன்னு அந்த இதெல்லாத்தையும் பிளாங்காக மாற்றிட்டு டக்குன்னு 15 அயனையும் ஊருக்க போட்டேன். ஊருக்க போட்டு வெளியே வந்து பார்த்தேன். வில்லேஜர்ஸ்லாம் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சுற்றி பார்ப்பேன்னு பார்த்தேன். தான் நல்ல வேலை அயன் குளம் பார்த்தா நிறைய அடி வாங்கியிருப்பான் போல். சரி இந்த வீடியோவை எங்கேயும் முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கு. ஸோ ஓகே இந்த வீடியோவை எங்கே என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை என் பண்ணுற நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த பாட்டு சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ் பாய்.